கனவுகளோடு தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறோம். நிச்சயமாக நாம் மிக உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், பெரிய ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் கண்டிப்பாக இருக்கும். அதை செம்மைப்படுத்துவதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் ஒரு நல்ல நிகழ்வை நண்பர்கள் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையில் தன்னுடைய நேரத்தை அதை அருமையாக பயன்படுத்தினார்கள். சிலர் உங்களை ஆட வைத்தார்கள், ஓட வைத்தார்கள், பாட வைத்தார்கள், பல வகையிலே உங்களை இயக்கிக் கொண்டே இருந்தார்கள். நான் பெரிதினும் பெரிது கேள் என்பதை பற்றி ஒரு சின்ன விதையை உங்களுக்குள் ஊன்றிவிட்டு விடைபெறுவேன். இந்த வாழ்க்கையில 2 சைடு எதிரெதிரான விஷயங்கள் இல்லாம உலகமே இயங்க முடியாது. நமக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னா நேர்மாறா இன்னொரு கருத்து அங்க இருக்கிறது தவிர்க்க முடியாது. இப்போ பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை இங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க, எதிரில் ஒரு குரல் கேட்க பெருசா வாழ்ந்து கீச்சிட்டாங்க, எல்லாம் ஒரு நாள் போறான், 6 அடி நிலம் சொந்தம், அதுல என்ன பெரிய பெருசு வேண்டியிருக்கு, கல்லறையில் என்ன பெருசு சிறுசா இருக்குது, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஒரு குரல் கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். இதுதான் உலகம். இப்ப இதுக்கு எதிரான பழமொழியே இல்லையா? இங்க பெருசா வீடு கட்டுன்னு ஒருத்தர் சொன்னார், சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேர் எதிரா வார்த்தை எத்தனையோ இருக்கு. கோடி சேர்த்து நீ பெரிய மனுஷனா வரணும் அப்படின்னா கோடி போட்டு எல்லாரையும் அனுப்ப போறான், இதுல என்ன பெரிய கோடி வேண்டி இருக்கு? இதை சொல்லக்கூடிய வார்த்தை உலகத்துல இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு மெசேஜ் தான். எதிரில் குரல் கேட்கும் என்பதால் அதை தவறு என்றும் நினைத்து விடாதே, அது உனக்கு தடை என்றும் நினைத்து விடாதே. நீயாக எதை எப்போது தேர்ந்தெடுக்கிறாயோ அது அப்போது அவசியம் என்ற புரிதலோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு பழகும். என்னுடைய 20ல் எனக்கு தேவையாயிருந்த எத்தனையோ விஷயங்கள் என்னுடைய 70ல் எனக்கு தேவையில்லை. இப்ப 70ல் எனக்கு தேவைப்படுற எத்தனையோ விஷயங்கள் எனக்கு 20ல் தேவைப்படல. இது மாதிரி படி ஏறுவது என்ன? எவ்வளவு படி இருந்தாலும் ஏற முடியும், அது 20. இப்போ ஒரு பக்கம் வெங்கடேஷனும் ஒரு பக்கம் சசிகுமாரை பிடிச்சாதான் நிக்கவே முடியும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். லைஃபை அப்படியே ஒப்புக்கொண்டு மேலே போகணும். இப்போ இந்த பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிற 2 சைடை விளக்கிட்டு அந்த உண்மையை உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டா என் வேலை முடிஞ்சு போகுது. 1, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஏதோ ஒரு தொழில் செய்யணும். முடிஞ்சா பல தொழில் செய்யணும். அந்த பல தொழில் செய்கிற போது தன்னை குவாலிஃபை பண்ணிக்கணும். அது அறிவுபூர்வமான அப்ரோச். நான் என்ன பண்றது, நம்ம பேச வரேன் அப்படின்னா 4 பேர் பேச்சை கேட்கணும், புஸ்தகம் படிக்கணும், நான் என்ன வளர்த்துக்கணும். எதுவுமே இல்லாம நான் திடீர்னு பேச வந்துட முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இதுதான் பேச்சு, இதை தவிர வேற பேச்சே கிடையாதுன்னு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீச் பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்ப எனக்கு முன்னாடி இருந்தவர் கெட்ட வார்த்தை பேசினாதான் அவருக்கு பேச்சே வரும். அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் எவ்வளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுறாரோ அவ்வளவு கேட்கிறவன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறுது இல்லை. அது அவருக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட், அவருடைய அந்த அணுகுமுறை. அதனால இதெல்லாம் பெருசா தவறு அப்படின்னு அவர் முதலே சொல்லியிருந்தாருன்னா ரூம்ல இருந்து கொஞ்சம் லேட்டா கூட புறப்பட்டு வந்திருப்பேன். எனக்கு சொல்ல அவர் பாவம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டார். அது நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் வேற ஒரு கோணத்துல சொல்றேன். அறிவுபூர்வமா பார்த்தா ஒன்ன கத்துக்கிட்டு தான் அந்த காரியம் பண்ணணும். கொஞ்சம் நானும் ஒரு எளிய எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர் திருவாரூர் சண்முக வடிவேலு. அவரை என்னால எங்கேயுமே மறக்க முடியாது.
ஒரு தடவை பிரான்ஸ் போயிட்டு நாங்க வரும்போது ஒரு புது டைப் ஆஃப் ஒரு சீப்பு அங்க வாங்கினார். சீப்பு மட்டும் இல்லை, அங்கே பிளேடு இருக்கும். அதை வச்சு இப்படியே தலைவாருனா முடி வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. லேசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துரும். கரெக்டா அதை வச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு தடவை பார்பர் ஷாப் போயிட்டு வர்றதுக்கு பதிலா ஒரு 2 மாசம் 3 மாசம் தள்ளி போடலாம். ஆசையா வாங்கிட்டு வந்தார். அவன் அவசரப்பட்டு கொஞ்சம் அழுத்தி சீவிட்டார். இப்படி ஒரு மாதிரி எலி கடிச்ச மாதிரி அங்கங்க எடுத்துருச்சு. அப்புறம் இந்த பக்கமா கொஞ்சம் எடுத்தா அது எலி பெருச்சாலியே கடிச்ச மாதிரி அது எடுத்துருச்சு. அவருக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகணும் மறுநாள். உடனே வேற வழி இல்லாம வழக்கமா முடி வெட்டுற இடத்துல அவன்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். ஆனா உட்கார்ந்து முடி வெட்ட உட்கார்ந்த உடனே அவரு முடி அப்படி கையில எடுத்த உடனேயே, ஏன் சார் தொழில் தெரியாதவங்கிட்ட எல்லாம் கொண்டு போய் தலையை காட்டி இருக்கீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பர்ட், நீங்க எங்க கிட்ட வராம வழக்கமா வரோம். எங்க சார் போனீங்க? தொழில் தெரியாதவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சார் இப்ப தலையை காட்டுறீங்க? இவர் சொன்னாரு, உடுப்பா என்னமோ நடந்து போச்சு, அதை ஏன் பெருசா பேசுற? அவன் கையை முறிக்கணும் சார். அவன் கட்டுக்கோள் தொடலான்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பயிர்களால தான் எந்த கௌரவமே கெட்டு போகுது. ஒரு தொழில்னா அந்த தொழில் தெரியாம கட்டுக்கோளை கையில பிடிக்கலாமா? அவனை தீ வச்சு கொளுத்தணும் சார். இவர் சொன்னார், கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றதை கேளு, அவனை திட்டாது. அவர் கேட்டார், ஏன் அவர் என்ன அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு என்ன வேண்டியவர்? வேண்டியவர் இல்லப்பா, நானே தான். அடுத்த வார்த்தை தான் டாப்பு. அவர் அடிச்சார் பாருங்க. அப்படியா சார், பரவாயில்ல, முதல் தடவையே இவ்வளவு சாமர்த்தியமா நீங்க வெட்டி விட்டுருக்கீங்க. அதை முதல்ல சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொன்னாரு, கடையில எப்பாவது உதவியால் வரலன்னா சொல்லி விடுறேன் சார், நீங்க கொஞ்சம் கூட மாட வந்து நின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா. அப்படியே ஒரு நிமிஷம் அவர் சொன்னாரு, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலின் அடிப்படை தெரியாமல் காலை விட்டு விதியை நோகிறவன் முட்டாளிலும் மிகப்பெரிய முட்டாள். நீ என்ன தொழில் பண்றதா இருந்தாலும் அதை முதல்ல ஸ்டடி பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி எடுக்கணும். நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் போடணும். இப்ப இந்த ஸ்கீம் வழியா நான் வாழ்க்கையில ஜெயிச்சு மேல வரணும். இது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இதுக்கு எதிர்காலத்துல லாபம் இருக்கு, இது இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் இருக்கு, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணா 1000 பேர் டெஃபினட்டா வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முதல் உழைப்பு, முன்னுழைப்பு, அதுக்கு பேரு. முன்னுழைப்பு இல்லாம வாழ முடியுமா? வேணும். இப்ப அடுத்தது அப்படியே மாத்தி சொல்ல போறேன். என்ன, இது எதுவுமே இல்லாம முன்னுக்கு வந்தவன் இல்லையா? ராஜபாளையத்துல ஒரு ஃபேக்டரி, ஒரு ஃப்ரெண்டு கம்பன் கழகத்தினுடைய தலைவரா இருந்தார். அவருக்கு என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு காட்டன் கட்டுவாங்க இல்லையா, வலையா இருக்குமே, சர்ஜிக்கல் காட்டன் அதுக்கு பேரு. அந்த சர்ஜிக்கல் காட்டன் நெசவுல ராஜபாளையம் நம்பர் 1. அவங்க அப்பா ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தார், சர்ஜிக்கல் காட்டன் ஃபேக்டரி. 3 ஃபேக்டரி இருந்தது. திருநெல்வேலியில 1, சங்கரன்கோயில்ல 1, ராஜபாளையத்துல 1, 3 வச்சிருந்தார். அதுக்கு தகுந்தாப்புலயே 3 பையனை பெற்று வச்சிருந்தார். இந்த மாதிரிலாம் இதுக்கு யாராவது வைப்பாங்களா? 3 ஃபேக்டரி 3 பிள்ளை வச்சிருக்கிறார். நம்ம செட்டா 3 பேருக்கு 3 ஃபேக்டரி அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுல நம்பால் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்தியா தாண்டி அப்ப போகாது, இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணணும்னு ஆசை. அப்பாட்ட சொன்ன உடனே அவர் எல்லா அப்பா மாதிரியும் சொல்றார், உருப்படுற வழியை பாருங்க, இந்த ஆர்டரையே நம்மளால இங்க முடிக்க முடியலையா, இந்தியாவில் வித்தே நமக்கு கட்டுப்படி ஆகலையா, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, ஒழுங்கா போய் வேலையை பாரு, என்ன வெளிநாடு போய் நீ கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. நொய்யின்னு அப்பாட்ட தொந்தரவு பண்ற. அவங்க அப்பா சொன்னார், உனக்கு வெளிநாடு போகணும்னு ஆசையா, டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன், ஆசைக்கு வெளிநாடு போயிட்டு வா, சும்மா வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறதெல்லாம் சொல்லி டைத்தை வேஸ்ட் பண்ணாத, இந்தியன் மார்க்கெட்டே பெரிய மார்க்கெட் அப்படின்ட்டு வேணா ஜெர்மன் போயிட்டு வரதுக்கு அவர் கேட்டார். டிக்கெட் நான் டிக்கெட் வாங்கி தரேன், கொஞ்சம் பணம் தரேன், போயிட்டு வந்து மரியாதையா ராஜபாளையம் ஃபேக்டரி பார். இவர் ஏறி உட்கார்ந்தார் சார் ஃப்ளைட்ல. நான் சொல்றது நான் 35-40 வருஷத்துக்கு முந்தின சம்பவம். ஏன்னா அவரு இப்ப வயசாயிடுச்சு. நீங்க அன்பிலீவபிள். உட்கார்ந்து இருக்கிறாரு, ஃப்ளைட் போயிட்டே இருக்குது, கிளம்புது.